பேருக்கு இடையில ஒரு இஷ்யூ வருது. அப்ப அந்த இஷ்யூ வந்து நம்ம பேலன்ஸ்டா தான் பேசியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சைடும் பேசியிருப்போம், இன்னொருத்தவங்க சைடும் பேசியிருப்போம். பட் ஆனா கீழே வந்து மக்கள் வந்து நீ வந்து பயஸ்டா பேசுற, அவங்க ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க மைண்டுக்குள்ள வச்சு. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும், அதை வச்சு போடுவாங்க. அப்ப வந்து நம்ம வந்து சின்சியரா தானடா போட்டோம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு சில நேரங்கள்ல தோணும். பிக் பாஸ் சுதர்சன் அவங்கள பத்தி ஒரு ஜேர்னி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ அப்போ அந்த கான்ட்ரவர்சியை போடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அடிடாஸ் நைக் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து இவங்க ஆத்தோட இந்த பக்கம் போயிருவாங்க, ஆத்தோட இந்த பக்கம் போயிருவாங்க. ஸோ போகும்போது அந்த கம்பெனியில வேலை பார்த்தவன் யாரும் இங்கே வரக்கூடாதும்பாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நடக்கும். இந்த கம்பெனியில் இருக்கவங்க யாரும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நைக் கம்பெனிக்குள்ள அடிடாஸ் ஷூ போட்டு வந்தா உள்ள விட மாட்டேன்பாங்க, கழட்டி வச்சுட்டு வாம்பாங்க. ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு கம்பெனியா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு கோவம் இருந்தது அவங்களுக்குள்ள. கடைசி வந்து இறுதிச் சடங்குல கூட ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பின்றதே எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடந்திருக்கு அந்த டைம்ல. ஏதோ பழைய 80s 90s படம் மாதிரி இருக்கு. ஏன்னா அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்தேன் இது உண்மையாவே இப்படியானா நிறைய வெப்சைட்ஸ்ல அது உண்மைன்றுச்சு. ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு, நம்ம பே பண்ணி அந்த இது படிக்கலாம். ஸோ அப்படி இதெல்லாம் இருக்கும்போது சரி ஓகே, அப்போ அது உண்மைதான் தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டோரியை எனக்கு இவங்க லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ டெக்பாஸ் சுதர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தாச்சு. அப்புறம் அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க இல்லைன்னா டெக்பாஸ் சுதர்சன்றவங்களே இல்லை, மேபி அவங்களோட வெர்ஷனையும் ஃபியூச்சர்ல சொல்லலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னா லென்த் அதிகமாக இருந்தது. அந்த வீடியோ வந்து லென்த் பெருசாக இருந்தது. என்னோட நோக்கமே என்னன்னா, ரெண்டு பேரும் இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பெருசாக வருவாங்க, ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும். அது லென்த் பெருசாக போகும்போது அதை எடிட்டர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேணான்னு அவங்க ஒன்று எடிட் பண்ணுவாங்களே, எடிட் பண்ணி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ டெக்பாஸ் சுதர்சனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடியோ போடும்போது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்தியா, உனக்கு தெரிஞ்ச யூடியூபர்னு நீ அப்படி போட்ட அப்படி இப்படின்லாம் வந்துச்சு. நமக்கு வந்து டெக்பாஸ் சுதர்சன் அவர்கள் தெரியும். இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது 100% வந்து அவங்க சொன்னாதான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. நம்ம இவங்கள்ட்ட பேசணும், அடடா கிரியேட்டர்ஸ் பத்தியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசியிருந்தோம். பட் அதை எடிட்டர் வந்து லென்த் அதிகமாக இருக்குண்ணே, இது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் வந்து சொல்றதுல கன்வே ஆயிரும், நீங்க அடிடாஸையும் நைக்கியையும் சொல்றீங்க, அது கன்வே ஆயிரும் அப்படின்னு எடிட்டர் ஃபீல் பண்ணாங்க. சரி 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 ஓகே, நான் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பேன். சரி ஓகே அப்படின்னு அந்த ஃப்ரீடம்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியும் கமெண்ட் வந்துச்சு. நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, தொழில்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும், ஒருத்தவங்கள போகும்போது இது மாதிரிலாம் நடக்கும், ஆனால் அடுத்து ரெண்டு பேருமே ஜெயிப்பாங்கன்ற ஒரு மூட்ல தான் நம்ம பேசியிருந்தேன். ஸோ அது தப்பா ஒரு சில நேரம் கம்யூனிகேட் ஆகும். நீங்க பர்சனலா ஆக்சுவலா எழுதுவீங்களா, உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதுவீங்களா? ப்ரோ அதான் ப்ரோ, இப்போ என்னன்னா, இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு கண்டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நயன்தாரா அவங்க வந்து அவங்களோட ஆவணப்படத்துக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் மேலே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட் சனிக்கிழமை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடகடன் எழுதி அவங்க என்ன பேசினாங்கன்ற ஒரு வெர்ஷனை கடகடன் எழுதி ஒரு 1 hour 2 hourலேயே கூட கண்டென்ட் போட்டுடலாம். ஏன்னா உடனே போட்டால் தான் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அது யூடியூப்ல இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இது உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு அது விசாரிப்போம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ சனிக்கிழமை என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இது மண்டேக்கு இந்த கண்டென்ட்டை போடலாம், விசாரிச்சு டீட்டெயில்டாக கேதர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஒரு 18-20 கால் பேசியிருப்பேன். ஏன்னா நயன்தாரா அவங்களோட இஷ்யூ அவங்க ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு இல்ல, நயன்தாரா அவங்க இஷ்யூ சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கண்டென்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ எந்த கண்டென்ட் தேவை, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, தனுஷ் சைடு அவங்க என்னன்றத நம்ம ஒரு 15 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போ தனுஷ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிட்டேன். ஆனாலும் எனக்கு பத்தலை, ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த மேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு சில பேர் வந்து நயன்தாரா அவங்களோட மேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு வருஷம் தெரியும். 2 வருஷமா வந்து வெயிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி வருமா, அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக எழுதி அது எழுதும் போதே